ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்கு? y is equals to cos x cos 2x into cos 3x. இப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. யூவி மெத்தடா யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு, கரெக்ட்? இது எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ நீங்க வந்து யூவி மெத்தடா யூஸ் பண்ண முடியும். யூவிடபிள்யூனா கூட இருக்குது. யூவிடபிள்யூ மெத்தட் என்னன்னா, UVW the whole dash is equals to UVW dash plus UV dash W plus U dash VW. ஸோ இதான் வந்து அதோட மெத்தட். இல்லை எதுவுமே வராது, ப்ராடக்ட் ரூல்ல. அப்போ இது மட்டும்தான் வரும். நீங்கள் இப்படி பண்ணலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, டிவைடட் பை இன்னொரு டேர்ம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை சி. இப்போ வந்து இது 3 டேர்ம் இருக்குன்றதுனால நீங்க வந்து UVW நீங்க கேட்ட மாதிரி இருக்கு, மெத்தட் இருக்கு. அப்போ மேல நியூமரேட்டர் மட்டும் இத யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? சப்ட்ராக்ட் தான பண்ணுவோம். மறுபடியும் சொல்ல, நீ என்ன சொன்ன? இப்போ மேல வந்துட்டு இந்த நியூமரேட்டர் டிவைடட் பை ஏதோ இருக்கு, கீழ மறுபடியும் வந்துட்டு கீழ வந்து UV டிவைடட் பை சம் அதர் டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. sin x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றேன். இல்ல sin ஸ்கொயர் x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சொல்ல வந்தது என்னன்னா, சார் நியூமரேட்டர் வந்து நான் UVW மெத்தட் யூஸ் பண்ணி நியூமரேட்டர் தனியா பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர் தனியா பண்ணிக்கிறேன், அப்படியே எடுத்து ஆன்சர் போட்டுக்கிறேன், அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, நியூமரேட்டர் பண்ணிட்டு ஓ UV மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்களா? என்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு சால்வ் பண்ணி முடிச்சிருவீங்களா? ட்ரை பண்ணுங்களா? இல்ல ட்ரை பண்ணுங்க. இல்ல அது எப்படி எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்க. சொல்ல புரியுதா? இப்போ நியூமரேட்டர் வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, ஓகே. அப்புறம் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இந்த U by V மெத்தட்ல, U by V மெத்தட் என்னது? VU dash minus UV dash by V ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க அப்ளையே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. எவ்வளவு பெருசா போகும் நீங்க யோசிச்சு பாருங்க. போடலாம் கரெக்ட் தான், ஓகேவா? பட் ஆனா ரொம்ப பெருசா போகும். இது ஒரு மெத்தடு, ஓகே. சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி கவுண்டர் பண்ண போறோம்? ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னா, இது அபிஷியலா எப்படி போடுறது, சால்வ் பண்றதுன்றது உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துறேன், ஓகே. அடுத்து ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி போடுறதுன்றது சொல்லி, சரியா? ஸோ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, y is equals to cos x, cos 2x, cos 3x. ஸோ இது எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கா? சரி, எப்பயுமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு பல்கா ஒரு டேர்ம் இருக்கு, ஓகே. பல்கா ஒரு டேர்ம் இருக்கு, அது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா லாக் மெத்தட் தான் ஞாபகம் வரணும். லாக் எடுக்கிறது தான் ஞாபகம் வரணும். ஏன்னா நமக்கு ஒரு ரூல் தெரியும், பேசிக் ரூல் என்னன்னா log AB is equals to log A plus log B. இந்த ரூல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெரியலனாலும் நம்ம எப்படி சொல்றோம். log A by B can be written as log A minus log B, okay. அடுத்து log A power B can be written as B into log A அப்படின்னு எழுதலாம், ஓகே. இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம், எதுக்காக எழுத போறோம் அப்படின்றத டீட்டெயிலாக இங்கே நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், ஒரு பல்கா ஒரு டேர்ம் இருக்கு, அந்த டேர்மை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இல்லை டிவிஷன்ல இல்லை ஹோல் பவர்ல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லாக் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, ஹியர் யூ டேக் வாட் log on both side, ரெண்டு சைடு லாக் எடுக்கிறோம். லாக் எடுத்தோம்னா என்ன வரும்? log y is equals to log of cos x, cos 2x, cos 3x, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா log of a b c
see for two values in the product நம்ம எப்படி எழுதணும் log a plus log b அப்படின்னு எழுதணும் கரெக்ட் தானே அப்போ இங்க எப்படி இருக்கும் it is log y is equals to log cos x log cos 2x plus log cos 3x ஓகே இதுக்கப்புறமெல்லாம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸி எப்பயுமே லாக்ல ஒரு டேர்ம் இருந்தால் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருப்பாங்க log of f of x டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும் 1 by f of x into f dash of x ஓகே இது ஈஸின்னு நினைக்கிறேன் அப்போது நீங்கள் வந்து ஒன்று பார்க்கும்போதே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இது என்னவா இருக்கும் அப்படின்னா 1 by y into y dash is nothing but dy by dx இங்கே என்ன வரும் 1 by cos x into minus sin x எப்பவுமே இந்த மாதிரி போடும்போது மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ஓகே இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் 1 by cos 2x into cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin 2x into 2 வரும் ஏன்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு ஸோ அந்த மாதிரி அடுத்து இங்க பிளஸ் 1 by cos 3x into minus sin 3x into 3 ஓகே அப்போ இதை நம்ம இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க இது வந்து 1 by y இருக்கு இந்த y இங்க போயிடும் ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடும் y into என்ன வரும் minus tan x இங்க மைனஸ் 2 ஓகே tan 2x வரும் ஓகே ஏன் because sin 2x divided by cos 2x is nothing but tan 2x இங்க மைனஸ் 3 2 வரும் ஓகே ஸோ இங்க வந்து y dash அவ்வளோதான் சொல்லுவோம் கடைசியில் வந்து இந்த y-யோட வேல்யூ நம்மளோட கொஸ்டின் தான் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம இங்கே லாக் மெத்தட் யூஸ் பண்ணதுனால சிம்பிளாக இதோட முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட 1 2 3 4 ஸ்டெப்பில் முடிச்சிட்டோம் நம்ம u by v யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஓகே இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் இருக்கு இதை முடிச்சிருங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பல்காக வந்து ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னா ஓகே ப்ராடக்டில் இல்லை டிவிஷனில் இருக்குது இப்போ நான் சொல்கிறது வந்து ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் சரியா ப்ராடக்டாக இருந்துன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க இந்த y அப்படியே போட்டுக்கணும் இந்த y அப்படியே போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு ஓகே இப்போ இங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் இருக்கும்ல இந்த இண்டிவிஜுவல் டேர்ம்ஸை டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ப்ராடக்ட்ன்றதுனால தான் ப்ளஸ் ஓகே இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் என்ன பண்ணுங்க டினாமினேட்டரில் ஓகே இப்போ இந்த இண்டிவிஜுவல் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கோங்க புரியுதா அப்போ என்ன வரும் இங்கே minus 2 sin 2x minus 3x ஓகே அடுத்த ஸ்டெப்ல y into இந்த மைனஸ் கூட காமனா வெளிய எடுத்துடலாம் அதை எடுத்துட்டோம்னா tan x plus 2 tan 2x plus 3 இதான் நம்மளுடைய y dash இது ஓகேவா அடிஷனல் ஐ மீன் ப்ராடக்ட்ல இருந்தால் மட்டும்தான் சப்போஸ் நல்லா கவனிங்க இதில் ஏதோ ஒரு டேர்ம் வந்து டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கண்ட் 5xன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சீக்கண்ட் 5xன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ ப்ராடக்ட்ல இருக்கிறதுக்குலாம் நீங்கள் எப்படி அடிஷன் போட்டு போனீங்க இங்க டிவிஷன்ல இருக்கிறதுனால ஓகே டிவிஷன்ல இருக்கிறதுனால அது தூக்கி போட்டு மேல மைனஸ் போட்டுக்கணும் எக்ஸாக்டா அதேதான் மைனஸ் போட்டு இங்க என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதே ஒர்க் பண்ண வேண்டியதான் புரியுதா
அப்போ சீக்கண்ட் 5x இங்க போட்டுட்டு சீக்கண்ட் 5x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் அப்படின்னா சீக்கண்ட் 5x tan 5x அதுக்கப்புறம்ல 5x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 5. ஸோ 5 சீக்கண்ட் 5x tan 5x. அப்போ 5 into சீக்கண்ட் 5x tan 5x ரெண்டு கேன்சல். ஸோ 5 tan 5x மட்டும் மேலே இருக்கும். minus 5 tan x. புரிஞ்சுங்களா? இது வந்து டிவிஷன்ல இருந்து. சரி, அதே நேரத்தில் பவர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோல் பவர் வருது. மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அது எப்படி பண்ணோம்னா ஹோல் பவரா இருந்தா எக்ஸாக்டா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஒரே லைன்ல நமக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஒரே லைன்ல நமக்கு ஆன்சர் வந்துடும். ஹோல் பவர்னா அந்த பவர் வந்து சம் கான்ஸ்டன்டா இருக்கணும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் கான்ஸ்டன்ட்னு சொல்றேன்னா இன்னும் 2-3 சம்முக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஓகே, புரியுதா? டவுட் இருக்கா? சப்போஸ் the terms are in the ப்ராடக்ட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணோம், அடிஷன் போட்டுட்டு அந்த டேர்ம்ஸை டிவிஷன்ல போட்டுட்டு இருக்கிற ஈச் இண்டிவிஜுவல் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர்ல போட்டுருவோம்.